السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب ربكم على نفسه الرحمة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن رحمتي سبقت غضبي. صدق ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹுவின் பேரருளால் ரமலானுடைய மாதத்தில் நாம் அடைந்திருக்கிற முதல் ஜிம்மாவாகும். ரமலானுடைய மாதங்களில் நாம் அமைந்திருக்கிற முதல் ஜிம்மா எல்லாம் வல்ல இறைவன் ஃபோனுக்கெல்லாம் இறையிலஜி எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலானை போன்று நிறைய ரமலானை அடைகிற பெரும் பேற்றை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ரமலானுடைய காலங்களில் பகலிலேயும் இரவிலேயும் செய்துவிட்ட எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ் கபூலாக்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்தை தாங்கி இருக்கிற 10 தினங்கள். அதிலே சுமார் பாதி நாட்களை நாம் கடந்திருக்கிறோம். மீதம் இருக்கிற அடுத்த 10 அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெறுவதற்கான 10. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். நம்மெல்லாம் தெரிந்து வைத்திருப்பதை போல் ரமலானுடைய காலங்களில் முதல் 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, விசாலத்தை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹும்ம அர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்கிற இந்த வார்த்தை தொடர்ந்து இந்த 10 தினங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த 10 தினங்களில் ரஹ்மத்தை இந்த பூமியிலே இறக்குவதை போல வேற எந்த நாட்களும் இறக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபியிலே ரஹ்மத் என்று சொன்னால் அல்லாஹுடைய விசாலம் என்று பொருள், அல்லாஹுடைய கருணை என்று பொருள், அல்லாஹுவின் இரக்கம் என்று பொருள், அல்லாஹுவின் உதவி என்று பொருள். அவனுடைய உதவியை, கிருபையை எப்போதும் வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய இந்த 10 தினங்களில் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், எந்த காரியத்தை இஸ்லாத்திலே செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் செய்வோம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மாத்திரமல்ல, ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கு எல்லோருக்கும் கிருபை செய்பவன், எல்லோருக்கும் ரஹ்மத்து செய்பவன் என்கிற அர்த்தம் உள்ளே உண்டு. அல்லாஹுவின் பெயரை சொல்லுகிற போது யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் இந்த காரியத்தில் எங்களுக்கு வேண்டும் என்றுதான்
ஒவ்வொரு காரியத்திலேயும் பிஸ்மில்லாஹ்வை அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் சொல்லுகிறோம். ஒரு பிஸ்மில்லாஹ் சொல்வதற்கு 2 காரணம். ஒன்று, அல்லாஹுவின் பெயர் சொல்ல வேண்டும். இரண்டாவது, அவனுடைய ரஹ்மத்து உள்ளே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால்தான் எந்த காரியமுமே அது ஒரு ஜெயிக்கப்படும். அதனால்தான் அல்லாஹ் இந்த ரமலானிலே பொழுவூட்டுவதற்காக, ரமலானை ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்துவதற்காக முதல் 10 ரஹ்மத் என்று சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் 10 தினங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ கேட்கவில்லையோ ரஹ்மத்தை கேளுங்கள். ரஹ்மத் என்பது இந்த 10 நாட்களில் அல்லாஹ் அவ்வளவு விசாலப்படுத்தி இந்த நாட்களிலே தருகிறான் என்றும் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனில் இந்த வார்த்தை 2 இடத்திலே வருகிறது. இந்த 2 இடமும் 2 நாளைக்கு முன்னால் ஓதப்பட்ட தராவிக்கு தொழுகையிலும் கூட தொடர்ந்து வந்தது. கத்தப ரப்புக்கும் அலா நப்சிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வதை அவனுக்கு அவனாகவே கடமையாக்கி கொண்டான் என்று ஒரு இடம். இன்னொரு இடம் கத்தப அலா நப்சிஹி ரஹ்மா, அதே அர்த்தம் தான் ரஹ்மான், உங்கள் மீது இரக்கம் காட்டுவதை அவனுக்கு அவனாக பரலாக்கி கொண்டான். அதாவது அவனுக்கு அவனாக கடமையாக்கினான் என்பது அல்லாஹுக்கு யாரும் கடமையாக்க முடியாது. அவன்தான் அடியார்களுக்கு கடமையாக்குவான். தொழுகை உன் மீது கடமை, நோன்பு உன் மீது கடமை, ஜகாத் உன் மீது கடமை, எல்லாம் அடியார்களுக்கு அவன் கடமையாக்குவான். உலகத்திலே அவனுக்கு யாரும் நீ இதை செய்தாக வேண்டும், உனக்கு கடமை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன். உங்களுக்கு தொழுகை ஃபர்லை போல, உங்களுக்கு நோன்பு ஃபர்து போல எனக்கு நான் ஃபர்லாக்கி கொண்டேன். என்ன தெரியுமா? நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் உங்கள் மீது நான் வைத்திருக்கிற கோபத்தை விட என் பாசம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் கடமையாக்கி கொண்டேன். அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத்து செய்வதை கடமையாக்கி கொண்டான் என்று திருக்குர்ஆனிலே திரும்புகிற இடமெல்லாம் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை தான் கஅபாவிற்கு போகிற போது கஅபாவுடைய 4 மூலையிலும் தங்க எழுத்துக்களிலே எழுதி வைத்திருப்பார்கள். நீங்கள் போகிற போது உங்களுக்கு தெரியும், எந்த திசையில் நீங்கள் போனாலும் இந்த வார்த்தை உங்களை அப்படியே அழைப்பதை போல இருக்கும். உலக மக்கள் எல்லாம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக வேண்டி கஅபாவுக்கு போகிற போது கத்தப ரப்புக்கும் அலா நப்சிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வதை அவனுக்கு அவனாகவே கடமையாக்கி கொண்டான். அடியார்களே வாருங்கள், உங்களுக்கு ரஹ்மத்து செய்கிறேன் என்று அவன் சொல்வதை போல அவன் சொன்ன வார்த்தையை கஅபாவிலே 4 மூலையிலேயும் இன்று வரை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மத்தை பிரியப்படுகிறான், ரஹ்மத்தை கேட்பவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தை சொல்வதுண்டு. அல்லாஹ் நமக்கு கேட்காமலேயே ஒரு காலத்தில் ரஹ்மத்து செய்தான். குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வரும், இதா அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புதூனி உம்முஹாத்திக்கும், நீங்கள் உங்கள் தாயின் கற்பு அறையில் ஒன்றுமே இல்லாமல் இரத்த கட்டியாக நீங்கள் ஒரு அட்டை பூச்சியை போல தொங்கக்கூடிய காலத்திலேயே அல்லாஹ் உங்களை அறிந்து வைத்திருந்தான். அப்படி ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அவன் ரஹ்மத்தும் செய்தான். குர்ஆனிலே வருகிற வார்த்தை, வயிற்றுக்குள்ளே விந்து உள்ளே போகிற போது ஆணினுடைய உயிரணுக்கள் உள்ளே கர்ப்பப்பையிலே போய் தங்குகிற போது குர்ஆன் 40 நாளைக்கு ஒரு தடவை நிலைமை மாறுவதாக சொல்லுகிறது. ஒரு தண்ணீரை போல் 40 நாட்கள் திரவம், அதற்கு பிறகு அதில் இரத்த கட்டியை போல இரத்தம் சேர்ந்து ஒரு 40 நாள், சதையும் இல்லாமல் எலும்பும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 40 நாள், அதற்கு பிறகு கொஞ்சம் சதை கட்டியாக குலையப்பட்ட மாவை போல ஒரு இரத்த கட்டியாக கொண்டு வந்து வைத்து அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அதிலே துடிப்பை ஏற்படுத்துகிறான். திருக்குர்ஆனிலே இந்த கர்ப்ப காலங்களை எல்லாம் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுவதுண்டு. குர்ஆனில் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்ட முதல் வகியினுடைய வார்த்தையில் இதுவும் இருக்கிறது, ஹலக்கல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். இந்த வார்த்தைக்கு தப்சீரில் எழுதுவார்கள், இரத்த கட்டியாக இருக்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்தான். அவன் நினைத்திருந்தால் இந்த இரத்த கட்டியை கர்ப்பத்திலே இருந்து கலைத்திருக்க முடியும்.
கர்ப்பத்திலே உயிர் இல்லாமல் வெறும் பிண்டமாக வைத்திருக்க முடியும், அல்லது பிறக்கிற போது ரூஹ் இல்லாமல் மையத்தாகவும் பிறக்க வைத்திருக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் கர்ப்ப அறையில் யாரும் கேட்பதற்கு முன்பே அல்லாஹ் அந்த குழந்தைக்கு அவன் ரஹ்மத்து செய்கிறான். கர்ப்பப்பை நம்மெல்லாம் தெரிந்து வைத்திருப்போம், ஒரு பலூனை விட சின்னதாக இருக்கிற ஒரு பொருள். அந்த கர்ப்ப அறை ரஹ்ம் என்று பெயர். அரபியில என்ன அர்த்தம் தெரியுமா? ரஹ்மத்து செய்யப்பட்டது என்றதற்கு அர்த்தம். அல்லாஹுடைய ரஹ்மத்தால் ஒரு சின்ன ஒரு பலூனை விட சின்ன இடத்துல அல்லாஹ் ஒரு நீரை கொண்டு போய் வைத்து அந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்கிற ரஹ்மத் அது விரிவு கொடுத்து அது அந்து விடாமல் பாதுகாத்து ஓட்டை விழுந்து விடாமல் அல்லாஹ் அதிலே ரஹ்மத்து செய்து ஒரு குழந்தைக்கு பல்வேறு ரஹ்மத்து செய்து அல்லாஹ் இந்த பூமியிலே பிறக்க வைக்கிறான். குர்ஆனிலே நீங்கள் தாயின் கர்ப்ப அறையில் இருக்கிற போதே உங்களை நான் நன்கு அறிவேன், உங்களுக்கு நான் ரஹ்மத்து செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த குழந்தை பிறந்து மீண்டும் மௌத்தாகிற போது மலக்கு வருகிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மௌத்தாகுவதற்கு முன்பு ஒரு மலக்கு வருகிறார், வந்து சொல்லுகிறார், அல்லாஹுவினுடைய அருள்கொடையால் நீ பூமியில் பிறந்ததற்கு பிறகு இப்போது பூமியை விட்டு போகிறாய். நான் பூமி முழுவதும் தேடி பார்த்தேன், அல்லாஹுவின் ரஹ்மத்து சார்ந்த எல்லா பொருளையும் நீ பயன்படுத்தி விட்டாய். உனக்கான ரிஸ்க் முடிந்து விட்டது, உனக்கான குடிப்பு முடிந்து விட்டது, உனக்கான இருப்பு முடிந்து விட்டது. எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தேன், அல்லாஹுவின் ரஹ்மத்து சார்ந்திருந்த எதுவும் உனக்கு இல்லை, எல்லாம் நீ அடைந்து கொண்டாய். ஒரு வார்த்தை கடைசியில் சொல்லுவார், நீ உண்மையிலேயே அல்லாஹுவின் திருப்தியை கொண்டு வாழ்ந்திருந்தால் உலகத்தில் பெற்ற ரஹ்மத்தை, கர்ப்ப அறையில் பெற்ற ரஹ்மத்தை அல்லாஹ் மறுமையிலையும் உனக்கு தொடரச் செய்வானாக என்று அவர் துவா செய்துவிட்டு போகிறார். அவர் போவதற்கும் மலக்குல் மௌத்து ரூஹு வாங்க வருவதற்கும் மிகச் சரியாக இருக்கும். இது ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி இதுதான். ஒரு ரஹ்மத்தை இந்த பூமியிலே ஒரு அடியார்களுக்கு நிரப்பமாக கொடுத்து முடிக்காமல் எந்த உயிரையும் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. அதில் இன்னொன்று விஷயம் இருக்கிறது, அல்லாவிற்கு பிடித்த வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விட்டால் இந்த ரஹ்மத்தை போல பன்மடங்கு ரஹ்மத் மறுமையிலே தொடரும், மறுமையிலே தொடரும், கபரிலே தொடரும். அதனால் தான் ரஹ்மத் வேண்டும் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரூஹு போயிருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பேர் மர்ஹூம்னு பேர். மர்ஹூம் என்று போடுவோம், என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹுவால் ரஹ்மத்து செய்யப்பட்டவர். இந்த பூமியிலே வாழ்ந்ததை போல பன்மடங்கு ரஹ்மத்தை அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலேயும் செய்வானாக என்கிற வார்த்தை தான் மர்ஹூம்களுக்கு உண்டான வார்த்தை. அப்ப எப்போதும் அல்லாஹ்விடத்திலே எல்லா விஷயத்திற்கும் ரஹ்மத்தோடு கேட்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும் என்று கேட்க வைக்கிறோம். இறந்து போனால் மர்ஹூம் என்று சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஊக்கப்படுத்தினால் சஃப்புகளை சரி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான் என்று ரஹ்மத்தை சொல்லுகிறோம். பெருமானார் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஒன்று போதும், ஒரு ரஹ்மத்து போதும், உங்களுக்கு சொர்க்கம் தயார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் இந்த வார்த்தை வருகிறது. பெருமானார் தான் இதை சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு. ஒரு காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் 500 வருஷம் வாழ்ந்தார். இந்த ஹதீஸில் பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வரலாறு. 500 வருஷம் அவர் வாழ்ந்த இடம் எப்படி என்றால், சுத்தியிலும் கடல், 4 பக்கமும் கடல், ஒரு தீவு இல்லை, ஒரு பாறைகளுக்கு நடுவில் அவர் இருக்கிறார். திரும்புகிற இடமெல்லாம் உப்பு தண்ணீர், கடல் தண்ணீர். அல்லாஹ் அவரை வணங்குவதற்காக வேண்டி அங்கு கொண்டு வந்து வைத்தான். அவர் கேட்டார், நான் தனிமையாக உன்னை வணங்க வேண்டும் என்று. அந்த பாறையில் அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். ஒரு மாதுளம் பழம் விளையக்கூடிய ஒரு மரம். தினம்தோறும் காலை ஃபஜ்ருக்கு பிறகு வருவார். ஒரு பழம் சாப்பிடுவதற்கு மிக தயாராக கனிந்திருக்கும். அந்த பழத்தை சாப்பிடுவார். அருகாமையிலேயே ஒரு நீர் ஊற்று இருக்கும். 4 பக்கமும் உப்பு தண்ணீர், கடல் தண்ணீர், இவருக்கு குடிப்பதற்கு மதுரமான தண்ணீர். அல்லாஹ் அப்படி தந்தால் தண்ணீரை குடிப்பார். திரும்ப திக்ரிலே திலாவத்திலே
தொழுகையிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வார். இது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 500 வருஷம் அப்படி செய்திருக்கிறார். அவருக்கு மவுத்து வருகிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், அவருக்கு மவுத்து வருகிறது. அல்லாஹ்விடத்திலே 3 செய்தி கேட்டார். யா அல்லாஹ், நான் ஈமானோடு மவுத்தாக வேண்டும். நான் மவுத்தானதற்கு பிறகு என் உடல் அழுகக்கூடாது. நாளைக்கு மறுமைக்கு வருகிற போது என்னுடைய அமல்கள் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று 3 துவா செய்தார். அல்லாஹ் 3ஐயும் கபூலாக்கினோம் என்று சொன்னான். நாளைக்கு மறுமையில் விசாரணையில கொண்டு வந்து அல்லாஹ் அவரை விசாரிப்பதற்காக பல்வேறு அமல்கள் இருக்கிறது. யாரும் செய்ய முடியாத அமல்கள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா அவர் 500 வருஷம் எதில் பக்கமும் கவனம் இல்லாமல் தொழுகையாக நோன்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயே கழித்த மனிதர், நிறைய அமல் வைத்திருந்தார். அல்லாஹ் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், உத்குலுல் ஜன்னத பிரஹ்மதி, என்னுடைய திருப்தியான அடியானே, என் ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு போ. அவருக்கு அப்படி சொல்லப்பட்டது, என் ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ. அவர் திரும்ப கேட்டாரு, என்ன கையில தான் நிறைய சரக்கு இருக்குல்ல. திரும்பி பார்த்தால் அவருடைய தொழுகைகள் எத்தனை, அவருடைய திக்ர் திலாவத் எத்தனை, அல்லாஹு அக்பர். யாரும் அப்படி அமல் செய்ய முடியாத அளவிற்கு அட்டி அட்டியாக அமல். அவர் சொன்னாரு, ஓ ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் என்று சொல்லுகிறாயே இறைவா, நான் அமல் செய்ததெல்லாம் எங்கே? உன்னை 500 வருஷம் தொழுதிருக்கிறேன், உன்னை 500 வருஷம் திக்ர் செய்திருக்கிறேன், உன்னை தவிர எதையும் இந்த நாவு மொழிந்ததில்லை, இவ்வளவு அமல் செய்திருக்கிறேன், அப்போ என்னுடைய அமலில் சொர்க்கம் இல்லையா? அல்லாஹ் சொன்னான், என்ன அமல் செய்தாலும் என் ரஹ்மத்து கிடைச்சாதான் உனக்கு சொர்க்கம். அவர் விடுற மாதிரி இல்லை, ஏன் அமலுக்கு சொர்க்கம் கொடுக்கணும், ஏன் அமலால் சொர்க்கத்துக்கு போ என்று சொல், நான் போகிறேன். அல்லாஹ் சொன்னா, மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவான், இவரை மெதுவா நரகம் இருக்கிற திசையை நோக்கி அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும். ஹதீஸ்ல இருக்கு, நரகத்திற்கு 500 வருஷத்திற்கு முன்புள்ள தொலை தூரத்திற்கு போகிற போதே நரகத்தின் வெப்ப காற்று அவரை அப்படியே சுட்டெரிக்க ஆரம்பிக்கும். வெப்பம் தாக்க தாக்க உடலிலே நீர் சத்து குறைந்து தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும். இவருக்கு தண்ணீர் நாவு வறண்டு போகிறது. நமக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி வெயில் காலமெல்லாம் நரகத்திலே ஒரு மூச்சு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகம் விடுகிற ஒரே ஒரு மூச்சு காற்று தான் உங்களுக்கு 3 மாதம் கோடை காலம், வெயில் காலம் என்கிற வார்த்தை சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. அப்ப அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. இவர் தண்ணீர் கிடைச்சா நல்லா இருக்குமே என்று நினைக்கிற போது ஒரு மலக்கு தண்ணீர், சுவர்க்கத்தின் தண்ணீரை குடுவையிலே கொண்டு போகிறார். அவர் கேட்டாரா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு. பொதுவாக நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே தண்ணி காசு இல்லாமல் வாங்க முடியாது. இன்னைக்கு பொதுவாக தண்ணி ஃப்ரீயாக இல்லை, காசு இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும். வருங்காலத்தில் அப்படி நிர்பந்தமாகவும் ஆக்கப்பட்டு விடும். அவர் மலக்கு சொன்னார், இங்கே எதுவுமே ஃப்ரீ கிடையாது, காசு தான். உங்கள் அமலில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு கொடுத்துரும், இதெல்லாம் அவருடைய ஏற்பாடு. அவர் சொன்னார், இம்முட்டூண்டு தண்ணிக்கு 500 வருஷத்து அமலா, வேற வழி இல்லை, வேணும்னா வாங்கி குடிங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு போவார். நரகத்தின் அந்த ஜூடு அவரை அதிகம் தாக்க தண்ணீர் இப்போது தேவைப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், நோம்பு திறந்துக்கிறது உட்கார்ந்தோடனே முதல்ல ஜூஸ் பாட்டில் தான் தூக்குவோம், நாவு வறண்டு. ஏன்னா அவருக்கு நரகத்தினுடைய நெருப்பால் அவருடைய நாவு வறண்டு போய் விட்டது. கடைசியாக அவர் சொல்லுவார், இல்லை தண்ணியை கொடுத்துருங்க, 500 வருஷம் அமலை எடுத்துக்குங்க. நிர்பந்தம். 500 வருஷத்தின் அமலும் தண்ணீருக்காக மாற்றப்படுகிறது. தண்ணீரை குடிச்சிட்டு அவர் திருப்தி அடைகிற போது அல்லாஹ் அவரை திரும்ப கொண்டு வாங்க, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அல்லாஹ் இப்போ சொல்லுவான், கேட்பான், இப்போ என் ரஹ்மத்தால சொர்க்கத்துக்கு போறியா இல்லது உன் அமலால சொர்க்கத்துக்கு போறியா? அப்போ தான் அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தால் தான் நான் சொர்க்கத்திற்கு போக முடியும், புரிந்து கொண்டேன். அல்லாஹ் சொன்னான், நீ என்னதான் அமல் செய்தாலும் 500 அல்ல 1000 வருஷம் அமல் செய்தாலும் அமல் செய்வதற்கு அந்த பாக்கியத்தை, நசீபை கொடுத்தது நான், ஆரோக்கியம் கொடுத்தது நான், கடல் தண்ணீருக்கு பத்தியில் உனக்கு குடிப்பு கொடுத்தது, தண்ணீரை நல்லதாக ஆக்கி கொடுத்தது நான், குனிந்தால் நிமிரவும் நிமிர்ந்தால் குனியவும் பலத்தையும் சக்தியையும் கொடுப்பது நான். நீ அமல் செய்திருக்கலாம், ஆனால் அந்த அமலுக்குள்ளே என்னுடைய ரஹ்மத் 1000 இருக்கிறது.
நீ என்ன அமல் செய்தாலும் என் ரஹ்மத் இல்லாமல் உனக்கு சொர்க்கம் கூட முடியாது என்று அந்த அடியானுக்கு புரிய வைத்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான் என்று பெருமானார் இந்த விஷயத்தை சொன்னபோது கனக்கச்சிதமாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் லை யதுகுலுல் அஹதுக்கும் மின்கும் ஜன்னத யஅமலஹு, எல்லாரும் ரஹ்மத்தை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்றீங்களே, ஒலா அந்த யா ரசூலல்லாஹ், நீங்க எவ்வளவு பெரிய ஆள், எல்லா அன்பியாக்களுக்கும் தலைவர், எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவர், அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களை தவிர வேற யாரும் கிடையாது, அந்த அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு கூடவா இந்த நிலைமை, நீங்க கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாதா என்று பெருமானார் இடத்துல இந்த வரலாறை சொல்லி முடிக்கிற போது சஹாபாக்கள் கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா அன இல்லா யதஹம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, என்னையும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சூழ்ந்தாலே தவிர நானும் சொர்க்கத்திற்கு போக முடியாது, என்னமலால் முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் ஒரு அடியான் சொர்க்கத்திற்குள்ளே போக முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறை சொல்லி முடிக்கிற போது இந்த உம்மத்திற்கு சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய அவ்வளவு பெரிய விசாலமானது. அல்லாஹ் தன்னுடைய அரிசியில நம்மெல்லாம் வீடு கட்டினோம்னா ஒவ்வொரு ஆயத்தை நம்ம எழுதி வைப்போம், ஆயத்தில் குர்சி எழுதி வைப்போம், அல்லது வேற ஏதாவது ஒரு ஆயத்தை எழுதுவோம், அல்லது ஹாதா மின் ஃபضலி ரப்பி என்று எழுதுவோம், ஏதாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பரக்கத்திற்காக எழுதுவதுண்டு. அல்லாஹ் தன்னுடைய பிரம்மாண்டமான அரிசிலே அவன் எழுதி வைத்திருக்கிற வாசகம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லம்மா ஹலகல்லாஹு ஹலக கத்தப ஃபீ ஃபௌகல் அர்ஷி, அவன் தன்னுடைய அரிசிக்கு மேல் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறான். என்ன வார்த்தை தெரியுமா? இன்ன ரஹ்மத்தி சபகத் கலபி, என்னுடைய கோபத்தை விட அடியார்களுக்கு நான் செய்கிற ரஹ்மத்து முந்தி விட்டது. நான் கோபக்காரன், பல பேரை அழித்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கோபத்திற்கு விட, என் கோபத்தை விட என் அடியார்களுக்கு நான் செய்கிற ரஹ்மத் அதை விட முந்தி இருக்கிறது என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய அரிசியிலே இருக்கிறது. அதாவது சில நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய நிறைய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்கு இந்த வார்த்தை தான் காரணம். ஆகவே இந்த 10 தினங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரஹ்மத்தை கேளுங்கள். ரஹ்மத் அந்த ஒன்று கிடைத்தால் போதும். கிட்டத்தட்ட நம்ம ரமலானுடைய முதல் 10 நாட்களில் 5 நாட்களை நாம் நிறைவுபடுத்தி விட்டோம். மீதம் 5 நாள் தான் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு விசாலமாக கேட்க முடியுமோ கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய மஃபிரத், பாவ மன்னிப்பு, ரொம்ப முக்கியமான 10 தினங்கள். ஒவ்வொரு 10ம் நமக்கு ரொம்ப ஆக முக்கியமானது. அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், மௌத்தானவர்களுக்கு அல்லாஹ் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் ரமலானில் ஏதாவது ஒரு நாளுக்கு அவர்கள் வாய்ப்பு கேட்பார்கள் என்பது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாகும். ரமலானில் ஒரு நாள் கிடைத்தால் போதும், அவர்களுக்கு பெரிய வெற்றியை அது கொடுத்து விடும் என்று அவர்களுக்கு தெரியும். மர்ஹூம்கள் அந்த ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே ஆசைப்படுவார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் ரஹ்மத்தை கேட்பதை போல வரக்கூடிய அடுத்த 10 அல்லாஹ்வுடைய மஃபிரத், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்விடத்தில் கையை தூக்கிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா அந்த கைக்கு அல்லாஹ் தருகிற மதிப்பு என்ன தெரியுமா? அவன் பாவத்தை மன்னிக்கிறான், அல்லது ஏற்கனவே செய்து வைத்திருந்த பழைய பாவங்கள் ஏதாவது ஒன்று மன்னிக்கப்படும், அல்லது வருங்காலத்தில் இவன் பாவம் செய்கிற ஏதாவது வாயில் திறந்திருந்தால் மூடப்படும். அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு பாவத்திற்கு அவன் மன்னிப்பான். அடிக்கடி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, ஏன் முன்னால ஒருத்தன் கையை ஏந்தி, ஏன் முன்னாடி ஒருத்தன் கையை ஏந்தி அந்த கையை அவன் கீழே இறக்குவதற்கு முன்னால் ஏதாவது ஒன்று அவனுக்கு நான் தர வேண்டும், தராமல் வெறும் கையாக இறக்குவது எனக்கு நான் கேவலப்படுகிறேன், நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அரசன், எவ்வளவு பெரிய கொடையாளி, எவ்வளவு பெரிய வாசிஉல் மஃபிரா, மன்னிப்பின் விசாலமானவன், மன்னிப்பை பிரியப்படக்கூடியவன். வாசிஉன் அலீம், அல்லாஹ் நான் விசாலமானவன் என்கிறான். பிகைரி ஹிசாபின், கணக்கே பார்க்க மாட்டேன், அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே கை தூக்கினால் அந்த கைக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காமல் கை கீழே வருவதில்லை. நம்ம கண்ணுக்கு தெரிகிறதில்லை.
நம்ம கையில் காசாக கிடைச்சா பொருளாக கிடைச்சா சந்தோஷப்படுவோம். ஆனால் துவாவிலே நம்முடைய கண்ணுக்கு தெரியாதனால துவா மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், துவா செய்கிற எந்த கைக்கும் எதுவும் வாங்காமல் போவதும் இல்லை. அல்லாஹ் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். பெரிய பணக்காரர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொன்னால் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவார். ஒரு 10 ரூபா கொடுக்குறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை, ஒரு 100 ரூபா கொடுக்குறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய கொடையாளன், அவன் கொடுப்பான், ஏதாவது ஒன்று கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஹதீஸுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ரமலானுடைய காலங்களில் மன்னிப்பு நிறைய கேட்க வேண்டும். இந்த 10 நாட்கள் முதல்ல தௌபா செய்ய வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுவேன், தௌபா செய்யறதுன்னு சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம்ங்கிற வார்த்தை சொல்வது மட்டுமல்ல, எந்த பாவமாக இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், 2 ரக்காயத்து தௌபா நபில் தக்பீர் கட்டி 2 ரக்காயத்து தொழுது 100 தடவை எங்கேயெல்லாம் அதிகமாக ஓதுங்கள் என்று வருகிறதோ அங்கேயெல்லாம் ஹதீஸின் விளக்கத்தில் 500 தடவை என்று வருகிறது. அதிகமாக இதை செய்யுங்கள் என்பது 500 தடவையை தான் எடுத்துக்கொள்ளுவான். அதிகமாக குறைந்தபட்சம் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்கிற வார்த்தையை சொல்லி 3வது அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ, நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவத்தை ஒத்துக்கொண்டு கேட்க வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பார். அதனால்தான் 2வது 10 பாவத்தை அல்லாஹ்விடத்திலே ஒத்துக்கொண்டு கேட்கிற பாவ மன்னிப்பு. அல்லாஹும்ம உஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை, என்னுடைய தவறுகளை, நாங்கள் தெரியாமல் தெரிஞ்சும் செய்த குற்றங்களை எல்லாம் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக. இந்த துவாவை அடுத்த 10 நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அவன் ரொம்ப பிரியப்படுகிறான். ரமலானுங்கிற பெயர் வைத்ததுக்கு காரணமே பாவ மன்னிப்பு கொடுக்கத்தான். ரமலான் சொன்னால் நீங்கள் அரபியினுடைய டிக்ஷனரி எடுத்து பாருங்க, ரமல் கரிப்பது, எரிப்பது என்று பெயர். என்னத்தை எரிக்குது, என்னத்தை கரிக்குது? மனிதனுடைய பாவத்தை கரிக்கிறது, மனிதனுடைய தவறுகளை எல்லாம் அது கரித்து எரிக்கிறது. ரமலானுக்கு பெயர் முக்கிய காரணமே அவன் பாவம் மன்னிக்கப்படணும். நம்மெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி தானே. மெம்பரில் ஏறுகிற போது பெருமானார் வாழ்க்கையில் எல்லோருக்கும் கேட்பதை போல ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். அன்றைக்கு துவங்கி வைத்த ஆமீன் இன்றைக்கு வரைக்கும் இமாம்கள் ஏறுகிற போது அதே ஆமீனைத்தான் சொல்லுகிறார்கள். ஆமீன் என்று சொல்லித்தான் ஏறுகிறார்கள், இறங்குகிற போதும் ஆமீனை சொல்லித்தான் இறங்குகிறார்கள். என்ன தெரியுமா, 3 படிகளிலேயும் கால் வைக்கிற போது ஆமீன் சொன்னதற்கு பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், வழக்கத்திற்கு மாறாக ஜும்மாவின் போது மஸ்ஜித் நபவியில் நீங்கள் ஏன் ஆமீன் சொன்னீர்கள்? விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார். பெருமானார் சொன்னார்கள், நான் முதல் படியிலே கால் வைக்கிற போது வானத்தின் தலைவர் ஜிப்ரீல் வந்தார். 3 படிகளிலேயும் ஒரு படிக்கு காரணம், நான் கால் வைத்த போது ஜிப்ரீல் சொன்னார், மன் அத்ரக ஷஹ்ரு ரமலான ஃபல்யுஃபர் லஹு ஃபதஹலல் நார். யார் ஒருவர் ரமலானை அடைந்து கொண்டும் ரமலான் பாக்கியம் கிடைத்தும் ரமலானிலே அவர் இருக்கக்கூடிய இருப்பை அல்லாஹ் கொடுத்தும் ரமலான் அவளை விட்டு போகிற போது அவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் அவர் அப்படியே இருந்த நிலையில் போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அமல் செய்யலை, மன்னிப்பு கேட்கல, எந்த விதமான நற்காரியத்திற்கும் ரமலானிலே தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை. ஒருவருடைய ரமலான் வந்து முடிந்ததற்கு பிறகும் அந்த பாவம் அடிக்கப்படாமல் அப்படியே இருந்தால் அவர் நரகத்திற்கு போகட்டும் என்று அவர் பத்துவா செய்தார். ஃபகுல்து ஆமீன், அவர் துவாவுக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். இது நடக்கிறது ஜும்மாவுடைய நாள், இது நடக்கிறது மஸ்ஜித் நபவியுடைய இடம். மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடம் ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் இடம். என்ன துவா செய்தாலும் கபூலாகும். துவாவை செய்தவர் யார் தெரியுமா? வஹியை மட்டும் உலகத்திற்கு முதல் முறையாக ஓதி காட்டிய மலக்கின் தலைவர் ஜிப்ரீல். அவர் பத்துவா செய்கிறார். ஆமீன் சொல்லுகிறார்கள் நாயகம். ஆமீன் சொன்னவர் யார் தெரியுமா? எல்லா அன்பியாக்களின் சர்வதேச தலைவர். இம்மை சரி மறுமை சரி, அவரை மிஞ்சி யாரும் அங்கே தலைமைத்துவத்துக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்திற்கெல்லாம் குர்ஆனை வாங்கி ஓதி காட்டிய வஹியை மட்டும் பேசுகிற நாக்கு ஆமீன் சொல்லுகிறது. துவா செய்தது வஹியை மட்டும் ஓதி காட்டிய நாக்கு. ஆமீன் சொன்னதும் உலகத்திற்கு வஹியை உலகத்தில் பரப்புரை செய்த நாக்கு. ஆமீன் என்று சொன்னார்கள். கிதாபில் எழுதுவார்கள்,
உலகத்துல ஒரு துவா மிக வேகமா கபூல் ஆச்சுன்னு சொன்னா அது இந்த துவான்னு தான் எழுதுறாங்க. நாம் யோசிக்க வேண்டும், ரமலானில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னு சொன்னா அவன் நரகத்திற்கு போவான் என்பது நம்ம பத்துவா இல்லை, அல்லாஹ்வுடைய பத்துவா, ஜிப்ரீலுடைய பத்துவா, அதற்கு ஆமீன் பெருமானாருடைய பத்துவா. ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ரமலான் காலம் மட்டுமல்ல, எப்போதும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸ்ல கெட்டது செஞ்சாதான் மன்னிப்புன்னு இல்லைங்க, ஒரு நல்ல காரியம் செஞ்சா கூட நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. தொழுகை முடிக்கிறோம் இல்லையா, தொழுகை முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்னா துவாவுக்கு முன்னாடி துவா சலாம் குடிச்ச உடனே என்ன செய்வோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவை சொல்லுவோம். ஏன் தெரியுங்களா, நம்ம பாவமா செஞ்சிருக்கோம், ஒரு நல்ல அமல் செஞ்சோம், ஒரு தொழுகை முடிஞ்சிருக்கு, தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்? பெருமானார் சொன்னார்கள், இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் உங்கள் தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதை நீக்கிவிடும். கெட்டது செய்தால் மட்டுமல்ல, நல்லது செய்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹை பற்றி பிடியுங்கள். ஹதீஸின் வார்த்தை, வல்லாஹி இன்னி லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலை ஃபீ யௌமின் அக்ஸர் மிஅத மர்ரா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். சொல்லுகிற வார்த்தை பெருமானாருடைய வார்த்தை. அப்போ ஒவ்வொரு நாளும் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவது என்பது பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கவனத்திலே வைப்போம். இந்த ரமலானுடைய மாதம் முதல் 10 ரஹ்மத்து, பாதி நாட்களை தாண்டி விட்டோம். மீதி 10 நாட்கள் அது ரஹ்மத்தை தாண்டி அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை கேட்கிற 10. தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜத்தில் எல்லா தொழுகையிலேயும் நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம். ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் நாம் தான் கைசேதவாதிகள். ரமலான் கியாமத்து வரைக்கும் வந்து போகும், கியாமத்து வரைக்கும் வந்து போகும். மனிதர்கள் கொஞ்ச காலம் அதில் நுழைந்து விட்டு அவர்கள் போய் விடுவார்கள். ஆகவே நமக்காக விதிக்கப்பட்டிருக்கிற ரமலான் எவ்வளவு என்று தெரியாது. இருக்கிற ரமலானை கைக்கு வருகிற போது அமல் செய்து கொள்பவர்கள் பாக்கியசாலிகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்நேரம் 2 குர்ஆன் முடிச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் 1 குர்ஆனாவது முடிக்கிறதுக்கு வந்திருக்கணும். நாம் யோசிக்கிறோம் எவ்வளவு தூரம் அமல் செய்திருக்கிறோம். ரமலான் வேகமாக போகும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இன்னும் அதுக்குள்ளே ரமலான் வந்துருச்சா, போனாலும் அப்படித்தான் சொல்லுவார், இன்னும் அதுக்குள்ளே போயிருச்சா, இப்படித்தான் நம்முடைய வார்த்தையெல்லாம் இருக்கு. இந்த வேகமாக போகிற வருகிற ரமலானுக்கு முன்னால் நம்ம என்ன வேகமாக அமல் செய்தோம் என்பது இங்கே எந்த விதத்திலையும் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே ரமலானை நாம் இருக்கிற போது, அடைந்திருக்கிற போது பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே விசாலமாக அழுது நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலான் நமக்கு எல்லா விதத்திலேயும் ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான ரமலானாக அல்லாஹ் நமக்கு இதை ஆக்கி தருவானாக. ஹைரை கொண்டும் அல்லாஹ்வுடைய சலாமத்தை கொண்டும் இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் நிறைவுபடுத்தி தருவானாக. இது போன்ற ரமலானுடைய காலங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து அமல் செய்வதற்கு இன்னும் நிறைய ரமலானை நசீபாக்கியும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.